கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது புனித வெள்ளி வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கிறார். 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். இந்த வசனத்தினுடைய ஞான அர்த்தம் அல்லது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு பிழைக்கணும். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போதே இந்த சம்பவம் நடக்கணும். ஒரு முறை சாகணும், ஒரு முறை பிழைக்கணும். அது பாவத்துக்கு செத்திருக்கணும், நீதிக்கு பிழைத்திருக்கணும். இந்த சம்பவம் நடைபெறணும் அப்படின்னா இது ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனால முடியாது. சரி, அப்போ யாருனால இதை முடியும், எப்படி இதை முடியும் அப்படின்னா, இதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும். அவர் மனுஷனா இருக்கும். அந்த மனிதன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாருடைய மொத்த பாவத்தையும் அவரோட சரீரத்தில் சுமந்துட்டு சிலுவையில் தன்னை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கும். அன்பானவர்களே, இது ஒரு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இந்த எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த உண்மையை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்கு மனிதனாய் உருவெடுத்து வந்தவர் தான் இயேசு. இந்த இயேசு நமக்காக பலியாகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு தவறு பண்ணிடுறான் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரி தேவனிடத்துல இந்த மனிதன் செய்த தவறுகளை குறித்து பேசி, அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த தவறு, இந்த பாவம் இவனுக்கு நிவர்த்தி ஆக வேண்டும் என்று சொன்னால், அது நிவர்த்தி ஆவதற்கு இவன் இப்படிப்பட்ட பழிகள் செலுத்தணும். ஒரு கோழியோ அல்லது ஒரு புறாவோ அல்லது ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ ஏதாகிலும் ஒன்றை அவன் பலி செலுத்தும். அது பலி செலுத்தினாக்கா அவனுடைய பாவங்கள் போயிடும். அதுக்கு பேரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சானா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாவம் நிவர்த்தி அடைஞ்சிடும் என்று ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்தது. அது அப்படித்தான் வழி வழியா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா பலி செலுத்துதல் அதிகமானது, பலியீடுகள் அதிகமாகிட்டே போகுது, நிறைய உயிர் சேதங்கள் ஆகிட்டே இருக்கு. பாவம் குறைந்த மாதிரி இல்லை, பாவமும் அதிகரித்து கொண்டே இருக்கு. நாளாக நாளாக அந்த மனிதர்களுடைய இயல்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த பாவத்தை செஞ்சா இதுக்கு இப்படி ஒரு பழி செலுத்தினா போதும் அப்படிங்கிற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பழி செலுத்துவதற்கு ஆடு வளர்த்தவோ அல்லது மாடு வளர்த்தவோ அல்லது புறா குஞ்சுகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தான் செய்திருக்கிற பாவத்திற்கு பழி செலுத்துவதற்காக தானே ஒரு ஆட்டையோ மாட்டையோ வளர்த்தி பலியிடலாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு மனிதர்கள் கொண்டு வரப்பட்டார். அப்ப இதையெல்லாம் பார்க்குறப்பதான் கடவுள் என்ன பண்றாரு, வேண்டாம், மிருகங்களும் பறவைகளும் எதுக்காக பலியாகணும், ஒரு மனிதனே பலியானா நான் வச்சுங்களேன், அப்ப இந்த மனிதர்களுக்கு நம்ம சக மனிதர் நமக்காக பலியாயிட்டாரு, அதனால நாம இந்த பாவத்தை செய்யாம இருப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மனிதர்களுக்குள்ள வரும். அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல தான் ஒரு மனிதனையே பலி செலுத்துவதற்காக
இந்த உலகிற்கு தன்னுடைய வார்த்தைக்கு மனு கொடுத்து தன் மகனாய் இந்த உலகிற்கு பிதாவாகிய தேவன் ஒருவரை அனுப்பி வைக்கிறார். அவர் தான் இயேசு. இந்த இயேசு இந்த உலகிற்கு வந்து நமக்காக பலியாகிறார். அப்போ நம்முடைய எல்லாருடைய பாவங்களும், எல்லாருடைய அக்கிரமங்களும், எல்லாருடைய மீறுதல்களும் ஒரு மனிதர் மீது சுமத்தப்படுது. இந்த 1 பேதுரு எழுதின இந்த அதிகாரத்துல ஆண்டவர் குற்றமில்லாதவர் அப்படின்னு அழகா எழுதியிருப்பார். என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, அவர் பாவம் செய்யவில்லை. 22வது வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் எந்த பாவமும் செய்யல. அவர் வாயில எந்த விதமான வஞ்சகமான வார்த்தைகளும் வந்ததில்லை. யாரையும் கெடுத்ததில்லை, யாரிடத்துல எந்த தவறும் பண்ணினதில்லை. அவர் பாவமே பண்ணினதில்லை. அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை. சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிற அந்த நிமிடத்தில் கூட இவரை ஒப்பு கொடுக்கிற அந்த அரசன், அந்த பிலாத்து சொல்றார், இந்த மனிதனிடத்துல நான் ஒரு பாவத்தையும் காணவில்லையே. அது ஏங்க, சிலுவையில அடிச்சு தொங்கிட்டு இருக்கிறப்ப அவர் கூட அறையப்பட்ட ஒரு கல்வன் சொல்றான் என்னன்னு, இவர் எந்த பாவமும் செய்யல, இவர் எந்த ஒரு அநியாயமும் செய்யல அப்படின்னு சொல்லி சாட்சிகள் உண்டு. ஆனாலும் அவர் பாவத்தை தானே சுமக்கிறார். எல்லாருடைய பாவத்தை சுமக்கிறார். அவர் பாவம் செய்யல, ஆனா நாம செஞ்ச பாவத்தை அவர் சுமந்துவிட்டார். எல்லா பாவங்களையும் அவர் தன்னுடைய முதுகில சுமக்கிறார், பாவ மூட்டைகளாக. சரி, இதை சுமந்து அவர் என்ன செய்யறாரு, தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது இந்த ரத்தத்தை பார்த்தாவது இந்த ஜனங்க திருந்துவாங்க. ஐயோ, இவ்வளவு ஒரு கொடூரமான மரணம் நமக்காக அவருக்கு நிகழ்ந்ததே, அதனால நாம இனிமே பாவம் செய்யக்கூடாது, ஒரு மனிதனுக்காக நாம நம்முடைய பாவத்தை குறைச்சிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் இந்த கொடூரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு உடம்பெல்லாம் தழும்பு, காயம், சமுக்கனால் அடிச்சது, இதெல்லாம். இப்போ இது ஒரு நாள்ல நிறைவேறணும். அதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டப்படுகிறது, அது பஸ்காவா. அந்த நாள் சொல்லி பஸ்காவில் வந்து எல்லா விதமான பலியீடுகளையும் அந்த அன்னைக்கு செலுத்துவாங்க. எல்லா விதமான பலிகளையும் அந்த அன்னைக்கு செலுத்தி தனக்கு பரிகாரம் தேடிக்குவாங்க. அப்ப இந்த பஸ்காவின் நாளில ஆடுகள் வேண்டாம், மாடுகள் வேண்டாம், கோழி வேண்டாம், புறா வேண்டாம், நானே உங்களுக்காக பலியாயிரம். ஒருவேளை தன் சிநேகிதனுக்காக ஒருத்தன் வந்து பலியாகலாம், தன் நண்பர்களுக்காக, தன் உறவுகளுக்காக, தன் பெற்றோர்களுக்காக ஒருத்தர் பலியாகலாம். ஆனா முகமறியாத, யாரென்றே தெரியாத உங்களுக்காக எனக்காக அவர் பலியாகிறார் அப்படின்னா, அப்ப அந்த பலியானது இந்த இருதயத்தை உடைக்க வேண்டாமா? நம்முடைய இருதயத்தை, நாம செஞ்ச பாவங்கள்ல இருந்து நாம விடுதலை ஆகணும். இனிமே நாம இந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு மரிச்சாரே, அவருக்காக வேண்டியாவது நாம இந்த பாவத்தை செய்யாம இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டாமா? நம்முடைய இருதயம் நொறுங்கி போக வேண்டாமா? நம்முடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டாமா? நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல நிகழணும். அது பஸ்கா, அது ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்தம். அந்த நாள்ல தான் அது நடக்கணும். அந்த பஸ்கா அந்த நாள்ல தான் நடக்கும். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த வெள்ளிக்கிழமை நாள், அது ஓய்வு நாளுக்கு முந்தி ஆயத்த நாள். அப்ப கிழமைகள் குறிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்ல கிழமைகள் குறிக்கப்படலை. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், ஆயத்த நாள், ஓய்வு நாள், அப்படிதான் குறிக்கப்பட்டுருச்சு. அப்ப இந்த ஆயத்த நாள், இந்த ரோம காலண்டர் படி அது வெள்ளிக்கிழமைன்னு வர்றதுனால நாம அந்த நாளை வெள்ளிக்கிழமையாக நாம என்ன பண்றோம், கொண்டாடுறோம். இப்போ இந்த நாள்ல அவர் பலியாகிறார். இவர் சாவது நாம் பிழைப்பதற்காக, இவர் ரத்தம் சிந்துவது நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக. அவர் சிலுவை சுமந்தது எதுக்காக அப்படின்னா, நாம எந்த பாவத்தையும் சுமந்துடக்கூடாதுங்க. அவர் அழுது நாம சிரிக்கணுங்கிறதுக்காக. அப்ப அவருடைய வாழ்க்கையிலே கொடூரம், கொடுமை,
அவருடைய வாழ்க்கையில மரணம், அவருடைய வாழ்க்கையில பரிதாபம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் நாம் அவர் மேல சுமத்திட்டு நாம் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குகிற நாள். ஒரு மனிதம் புனிதமான ஒரு நாள். இயேசு என்கிற மனிதம், இந்த உலகத்துல மனு உருவத்தில் வந்த இயேசு என்கிற அந்த மனிதம் புனிதமான நாள். மற்றவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த புனிதமான ஒரு நாள். அதனாலதான் இந்த வெள்ளியை புனித வெள்ளி அப்படின்னு சொல்றோம். மனிதம் புனிதமான ஒரு நாள். அன்பானவர்களே, இந்த வெள்ளி, அதாவது ரோம காலண்டர் படி கிழமைகளுக்கு பெயர் சூட்டப்பட்டது. திங்கள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்ப இந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வெள்ளி தான். மற்ற மேலை நாடுகளில் குட் ஃப்ரைடே, ஹோலி ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம தமிழ்ல என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா நல்ல வெள்ளி, புனித வெள்ளி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு மனிதம் புனிதமாக மாறின ஒரு நாள். அதனாலதான் இந்த நாள் உலகம் முழுவதும் புனிதமாக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கு. அதனாலதான் இந்த வெள்ளியை புனித வெள்ளி என்று நாம கொண்டாடுறோம். நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடந்த ஒரு வெள்ளி. நம்மிடத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் விலக்கி நன்மையை இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட ஒரு நாள். அதனாலதான் இது நல்ல வெள்ளி. நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு புனிதமான நாள். அதனாலதான் இது புனித வெள்ளி. அன்பானவர்களே, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்ததினாலே, அவர் நம்முடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் சுமந்ததினாலே இந்த உலகிலே நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு பாவத்துக்கு செத்திருக்கிறோம். இந்த மாமிச இச்சைகள் செத்து போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் புதுமையானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மனமுகந்து ஏற்றுக்கொண்ட இந்த மரணிக்கப்பட்ட ஒரு நாள். அதனாலதான் இது புனிதமான நாள் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளை நாம புனிதமான நாளாக ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அன்னைக்கு இயேசு இருந்தாரு, அவர் உயிர்ப்பித்து இன்றைக்கு பரலோகத்துல நமக்காக தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். சிலுவைகள் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்கிறது. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை இந்த புனித வெள்ளியில சிலுவையிலே அறைந்து விடும். நம்முடைய பாவங்கள் சிலுவையில் அறையப்பட, நம்முடைய பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட, நம்முடைய அக்கிரம சிந்தை சிலுவையில் அறையப்பட, நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவர் பட்ட காயம், அவர் சிந்தின ரத்தம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆகவேதான் இது புனிதமான ஒரு. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக இருக்கிறது. கிறிஸ்துதாமே உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த புனித வெள்ளி என்கிற இந்த நாளுக்காக நமக்கு நன்றி. நீர் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பலி செலுத்தினீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, நாங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் மீண்டுமாய் இந்த உலகத்தில் ஒரு உத்தமமான மனிதர்களாய் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் உமது திருக்குமாரனை எங்களுக்காக பலி செலுத்தி, ஆண்டவரே நாங்கள் அந்த பலியில ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம் என்கிற உணர்வு எங்களுக்குள் வந்து, இனியும் நாங்கள் பாவம் செய்யாமல் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிறவர்களாக, தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. கிறிஸ்து எங்களுக்காக மரித்தது வீண் போகாமல் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டு. இயேசு என்கிற மனிதம் இந்த நாளிலே புனிதமாய் மாறி
எங்களுடைய வாழ்க்கையையும் புனிதமாக மாற்றினதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழிநடத்தும். திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.